அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறீங்களா? அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் இந்த குருமா ரெடி பண்ணி பாருங்களேன். குருமாவில் இருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து தனியாக வச்சிடுறாங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி விட்டு குருமா செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ இதுலேயே நான் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும், அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி பழம் உள்ளே இருக்க வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கலாங்க. இதில் நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் நான் ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பு தவறி போச்சு. நிறைய நீங்கள் சேர்த்து நீங்கள் வதக்க தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி செய்யும்போது இந்த குருமாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குருமாவும் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து கீழே போட மாட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுடலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய வெரைட்டியில் சப்பாத்திக்கு நான் நிறைய குருமாலாம் நான் செஞ்சுருக்கேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளை எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுட்டோன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு குருமாவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்ல பச்சை வாசனை போடுற வரைக்கும் மிளகாத்தூளோடு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வதக்கும் போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் சூப்பரான வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு நறுக்கி போட்டு, ஒரு 1/2 கப்பு பீன்ஸும், 1 கப்பு கொண்டைக்கடலை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தது அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கொண்டைக்கடலையோடு அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். அந்த கிளிப்பு தவறி போச்சுங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில் இல்லாட்டி நம்ம ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம். 3 விசில்லையும் உங்களுக்கு கரெக்டாக அந்த கொண்டைக்கடலைலாம் வெந்து வந்துடும். எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இதை நீங்கள் கொண்டைக்கடலை ஊற வச்சுட்டா போதும். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி எல்லாத்தையுமே சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல கம்மன்னு வாசனையோடு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல குருமா நம்ம கொண்டைக்கடலையும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சாஃப்டான நான் சப்பாத்தி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு டின்னருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிஃபனு சப்பாத்தியும் நல்லா புசுன்னு நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு. நீங்கள் எப்பயுமே சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் வெந்நீர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்களேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி புசுன்னு வரும். நீங்கள் ரொம்ப நேரம் மாவு வைக்கணுன்னு தேவை கிடையாது. நம்ம வெந்நீர் ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணும்போது உடனே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சூடான இந்த 2 சப்பாத்திக்கும் நம்ம இந்த குருமாவோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாமா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இல்லை கையில் எடுக்கும்போதே அவ்வளோது ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க, புசுன்னு. சப்பாத்திக்கும் இந்த குருமாக்கெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொண்டைக்கடலையை சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.